on entering then பாருங்க கைஸ், என்னுடைய டாப் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட்ஸு, வாட்டர் பாட்டிலு, எனர்ஜி ட்ரிங்க்கு, ரெஃப்ரெஷரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்கர்ஸு. ஸோ இந்த டாப் பாக்ஸ் ஃபுல்லாக நிறைந்திருப்பது பர்கர் மட்டுமே. எனக்கு வேறு வழி தெரியல தான்ற மாதிரி இந்த வாட்டி ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. எவ்வளோ நல்லதாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டரியை மட்டும் வச்சுக்கணும். கத்தியை நம்ம வச்சுக்கலாம். கத்தி பிரச்சனைலாம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இதில் வச்சிடலாம். ட்ரோனை ஆல் செட். சன்ரைஸ் ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி தான் நம்ம அந்த ஒரு டேஞ்சரஸான ஒரு பாத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வார்பூட்டான் அப்படின்ற அந்த ஒரு பிளேஸுக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூர்னா அப்படின்ற ஊரில் தான் இருக்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வார்பூட்டான் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டரு. வெறும் 2.5 மணி நேரம் தான் காட்டுது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்த வழி எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இந்த 250 கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம ஒரு டாஸ்க்காக இருக்க போகுது. ஏன்னா கிப்சன் டெசர்ட் அப்படின்ற டெசர்ட்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் பண்ணி போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லி சுற்றி முற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 4x4 ட்ரக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோவும் அதுக்கு முந்தின வீடியோவும் 2 வீடியோவும் பார்க்கலாம். போய் மறக்காம போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நம்ம வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டியில் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ என் டாப் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஹலோ 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 ஹலோ. ஓகே கைஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. அது எப்படின்னு தெரியல குமார். நம்மளுக்கு மட்டும் கரெக்டாக அந்த ஒரு மெயினாக நல்ல ஒரு சூப்பராக ஒரு வீடியோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸ் வராது. அண்டு விச் இஸ் ஃபைன். நல்ல சன்னியோட இதுலையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா சன்னி வந்து ஒரு வாட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா மைக்கும் மீடியா மட்டும் மாற்றினதே இல்லை. அந்த வாய்ஸ் பிரச்சனைலாம் வந்ததே கிடையாது. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் கடவுள் வந்து இப்படிலாம் கொடுக்குறாரு சோதனைன்னு தெரில. பட்டு எவ்ரி திங் இஸ் ஃபார் குட். அவ்வளோதான், அப்படி நினச்சிக்க வேண்டியது தான் நம்ம. அந்த க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு க்ளவுஸ் மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆஃப் ரோடிங் க்ளவுஸு. ஸோ அதில் வார்ம் அப் ஆகிட்டோம் தரோம். ஸோ 227 கிலோமீட்டர் இருக்குது. 3 மணி நேரம் காட்டுது. அன்பேவட் ரோட்ஸு, கிரேட் சென்ட்ரல் ரோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போகிறோம். கன் பேரல் ஹைவே இந்த ஹைவே பேர். ஓகே கைஸ், ஆல் செட். ஓம் நம சிவாய. நான் எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டாக தப்பாலாம் எங்களுக்கு தெரியல. பட் எனிஹவ் வி ஆர் டூயிங் இட். எந்த ஒரு விஷயம் நம்மளை வந்து பயமுறுத்துதோ அந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணிடணும், அவ்வளோதான். ஆனால் என்னுடைய லெக் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ரைட் சைட் லெக் வந்து லைட்டாக வந்து டேமேஜ் ஆகி தான் இருக்குது. விச் இஸ் மேனேஜபிள். ஸோ இதுதான் வந்து நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலாக கடவுளுக்கும் நன்றி சொல்லணும், இவங்களுக்கும் நன்றி சொல்லணும். அந்த டைமில் வந்து இவங்க தான் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி இருந்தாங்க எப்பான்னு. அதுவும் அதில் இருந்தவங்க ஒருத்தங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணி அழுதுட்டேன், நீங்கள் வந்து சேஃபாக வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. நாங்கள் நிறைய இங்கே இருக்க பைக்கர்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்டஸ்ட்டு பேட்சாக நம்ம இப்போ கிராஸ் பண்ணி வந்தது லாஸ்ட்டாக. ஸோ அடுத்து வர போகிறதுல ஒரு 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கிரேட் சென்ட்ரல் ரோடு வரக்கூர்னா டு டக்கார் ரிவர். டக்கார் ரிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு. நம்ம அங்கே ஒரு 8 கிலோமீட்டருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 8 கிலோமீட்டர்ஸை ஊர் வந்துடும் சொல்லிட்டு அந்த 8 கிலோமீட்டர் போக முடியாமல் உட்காந்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்கார். எப்போவுமே கைஸ் லைஃப்பில் நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து பயம்புறுத்துதோ அந்த விஷயத்த பண்ணிடுங்க. இல்லைனா அது லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணலையேன்ற அந்த ஒரு கில்ட்டோடையே வாழ வேண்டியது இருக்கும். ஹோப்ஃபுல்லி சேஃபாக போய் சேரணும் இன்றைக்கி. வெறும் 230 கிலோமீட்டர் தான். பட் எங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து டெசர்ட் வரப்போகுது, எங்கே வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி அலைஞ்ச மாதிரியே தான் போயிட்டுருக்கு. நான் பிஎம்டபிள்யூக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ வந்து டேம்பரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது. டேம்பரில் வந்து நாய்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. முதலே தானே அது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு எனக்கு மைண்டில். ஸோ அதை ஓவர் கம் பண்ணணுன்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த ரோட்டில் வந்து நான் ஓட்டி தான் ஆகணும். திரும்பி போகலான்னு நினச்சோம், திரும்பி வந்து வந்த வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 40% கம்ப்ளீட் பண்ணுறோம் நம்ம. அதனால் திரும்பி போகிறதுல தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். ஆனால் இந்த ரைடை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் ஃபஸ்ட்டு
இந்தியன்ஸ். நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீத்திக்க விரும்பல. நான் வந்து பண்ணிட்டப்பா அப்படின்னு. ஆனால் இப்போ நான் இப்படிலாம் பேசுகிறதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் மூலையில் நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நீ வந்து சம்திங் ஏதோ வந்து சாதிக்க போகிறடா, அதனால் வந்து பயப்படாமல் ஓட்டுறா, பயப்படாத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பயம்லாம் வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஒரே எங்களுக்கு வந்து யாராச்சும் வந்து எங்களை ராபரி பண்ணுறாங்களோ இல்லைனா வந்து எதனா ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடஞ்சிருமோ இல்லை உயிர் போயிருமோன்ற பயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த டயர்டாகும் பார்த்தீங்களா. எல்லாருமே சிம்பிளான ஒரு கோட் கைஸ். நான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அத்லெட் வந்து சொன்ன ஒரு விஷயம், எவ்ரி ஒன் இஸ் அ கிங், எவ்ரி ஒன் இஸ் அ சாம்ப் அன்டில் ஹீ இஸ் டயர்டாக இருக்கும்போது அவன் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்றதுல தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிங்காக சாம்பான்றதே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அத்லெட் சொல்லியிருந்தார். அந்த கோட்டை வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் டயரிங் ஆகி எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் வந்து மாட்டிக்கிட்டு இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் நம்ம வந்து முழிப்போம் பார்த்தீங்களா. அந்த ஒரு இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பயமே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எதனா வந்து கீழே விழுந்து கை காலை உடஞ்சி எதனா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு செலவாகும். சிம்பிளாக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மட்டும் தான் வந்து மைண்டில் இருக்கிற ஒரே பயம். அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற அளவுக்கு ஒன்று காசு இருக்காடா சரி அப்படின்ட்டுன்னு. பட் நம்ம இன்றைக்கி வந்து வார்பூட்டான் ரீச் ஆகிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகாது, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார்பூட்டான் ரீச் ஆகிட்டோம்னா நம்ம வந்து 50% இந்த ஒரு கடலை கடந்துட்ட மாதிரி. வார்பூட்டான் இஸ் த டேஞ்சர் ஜோன். நம்ம வந்து இப்போ டேஞ்சர் ஜோனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ டேஞ்சர் ஜோனில் வந்து நிறைய க்ரைம்ஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த டேஞ்சர் ஜோன்லேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம சேஃப் ஜோனுக்கு போனோம்னா அடுத்து அங்கேருந்து ஒரு 600 கிலோமீட்டர் ஓட்டணும் நம்ம. அந்த 600 கிலோமீட்ரு கிப்சன் டெசர்ட்டுடைய நடுவில். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிப்சன் டெசர்ட்டுடைய நார்த்துன்னு நினைக்கிறேன். இது வந்து கிப்சன் டெசர்ட்டுடைய நார்த்தன் சைடு. ஸோ சதர்ன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ சதர்ன் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஹாரிபிள் ஆன ஒரு பிளேஸ். சன்னி வரானா? ஓகே, சன்னியும் வந்துட்டுருக்கான். இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குப்பா. இந்த மாதிரியே இருந்தால் போதும். வாய் வச்சுட்டே சும்மா இருக்கேடா. எடுக்கிறேன். Come on, baby. పక్క కాదు సైడ్లో కొంచెం నిన్నే இப்போ వాటర్ బ్రేక్ பா கோப்ரோ చూడు வாட்டர் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். ட்ரோனத்துக்குள்ளே வச்சுட்டு. ஆனால்
இந்த மாதிரி ரோட்டில் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கிறது தான் கைஸ் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு வேலை. பிகாஸ் எப்படி வாரி உழுவோடு நம்மளுக்கே தெரியாது. ஒரு கையில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு கையில் ட்ரோனையும் ஹேண்டில் பண்ணணும். பட் கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை இது வரைக்கும். ட்ரோன் ஷாட்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலையும் வந்து ஃபுல் எஃபர்ட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சு வச்சுக்கலாம். சூரியன் இந்த சைடில் அடிக்குது. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துருக்கோம் ட்ரோனில். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக ஒரே ஒரு ஜூஸ், அவ்வளோதான். இந்த ஒரு ஜூஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்ப வேண்டியது தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 168 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இதை பாருங்கள், அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டோம் நாங்கள் பட்டுன்னு. ஹோப்ஃபுல்லி வந்து இப்போ தான் இதை பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண் எப்படி இருக்குன்னு, அந்த மாதிரி மண்ணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டியிருக்கோம் ஃபுல்லாக. பட் ஃபன்னாக போயிட்டுருக்கு ரைடு. ஏன்னா நிப்பாட்டி நேற்று மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரியாக போல். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி தான் ஃபன்னாக தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்கேரியாக மாறிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி ஸ்கேரியாக மாறாது. பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அண்டு அப்பா இன்னும் வந்து 165 கிலோமீட்டர் இருக்குது. பிரேக் எடுத்தனாலே டயர்டாகிடுறோம். அது ஏன்னு தெரில. நம்ம பையன் இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பெரியன்னு பேசிகிட்டு இருக்கான் ஜாலியாக. பா எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கே தெரில. ஓ மை காட், சாண்ட் அதிகமாகிடுச்சு கேசிங்க. தண்ணி இருக்கா அந்த சைடு, சாண்ட் இல்லையோ? ஆமாம், இந்த சைடு சாண்ட் இல்லை. நான் இருந்த சைடு சாண்டு போல இருக்கு. ஐயோ, போயிட்டுருக்கேன். நான் பேசுறது எதுவுமே கேட்காது. ஏன்னா வந்து வேகமாக போயிட்டுருக்கேன் நான். அதனால் வாய்ஸ் கேட்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து விண்ட்ஷீல்டு கிடையாதுல்ல. ஸோ ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. காற்று ஃபுல்லாக புஷ்ஷுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கேட்குதா இல்லைன்னு கூட தெரியல நான் இப்போ பேசுறது. இன்னும் வந்து 127 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 125 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் பிரேக் எடுக்கலாம். நானும் கொஞ்சம் தண்ணியெலாம் குடிச்சிக்கிறேன் நிப்பாட்டி. கொஞ்சம் ஒரு லாங் பிரேக்காகவே எடுப்போம் அடுத்து. சன்னி, నెక్స్ట్ 40 కిలోమీటర్స్ తర్వాత ఒక లాంగ్ బ్రేక్. గో லாக் பண்ணோன்னா நான் ஸ்லோவாக தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா காற்று சவுண்டு மட்டும்தான் கேட்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நான் ஸ்லோவாக போகல அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து 102 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஒரு 80 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறமா வந்து பிரேக் எடுக்க போகிறேன். எடுத்து கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் குடிச்சிட்டு எதனா சாப்பிட்டுட்டு சாக்லேட் கேக்லேட் அதெல்லாம் கொஞ்சம் எனர்ஜியை ரீஃபில் பண்ணிட்டு. ஆனால் நேற்று மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு டஃப்பாலாம் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜபிள் தான். பட் நம்மளுக்கு இருக்கிற இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைப்ஸ் தான். ஸோ இந்த ராபரி அதெல்லாம் நிறையா நடக்கும் அப்படின்னாங்களா, அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் நினைக்கிறேன்.
ஸோ ஏன்னா வந்து டெசர்ட்லாம் அந்த அளவுக்குலாம் வரல, ரொம்ப டேஞ்சரஸாலாம் இல்லை ரோடு, ஃபைன், இட்ஸ் டூவபிள். அதனால் அப்படியே பொறுமையாக பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் நான். ஸோ கைஸ் சில்லுன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஓரமாக நிப்பாட்டிட்டோம். நான் இன்னும் 92 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் நிப்பாட்டிக்கலாம். பட் இந்த மரத்துடைய நிழல் ப்ளஸ் வந்து சில்னஸ் வேறு லெவல். இந்த ரோடு பாருங்க அப்பா பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து பிரேக் எடுத்துகிட்டு ஜூஸ் ஈஸியாக நான் குடிச்சிட்டு ஒரு லாங் பிரேக், ஒரு 30 மினிட்ஸ் பிரேக், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகிறோம். யா, ஹவுஸ் த ரைட் சனி? சூப்பர் சூப்பர். டுடே இஸ் ஆசம். இன்னைக்கு வேற லெவல். டெசர்ட் வரல, அதனால we are like next tomorrow desert. டுமாரோ ஃபுல்லாக டெசர்ட். ஆமாம், கிப்சன் டெசர்ட் நாளைக்கு ஃபுல்லாக. நான் ஆல்ரெடி சொன்னல அதே மாதிரி கிப்சன் டெசர்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டெசர்ட் இல்லாததுனால நம்ம வந்து ஹாப்பியாக ஆஃப் ரோடிங் ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கோம் 2 பேரும். பர்ஃபெக்ட். பிரேக் முடிச்சுட்டு கண்டினியூ. எங்களுடைய நேரத்தை பாருங்கள், ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஆகி வந்திருக்கோம். ஆனால் வெயிலும் இல்லை சூடும் இல்லை, ரோடும் நல்லாயிருக்கு. எதுவுமே ப்ரிப்பேர் ஆகாமல் வரும்போது கடவுள் கரெக்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாப்புல கதா. டுடே ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் நாங்கள், மென்டலியும் சரி எல்லா திங்ஸும் வாங்குறதுலேயும் சரி. ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது. பாருங்க கைஸ், அப்படியே டோட்டலாக வந்து ஸ்டாண்டு கலரே மாறி போயிடுச்சு, ஒயிட் கலரில். என்னதான் ஏன் நடக்குது? சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரு அப்படின்னு செடியெலாம் கருகி போயிட்டு ஒயிட் ஸ்டாண்டுக்கு அதுக்கும் பார்க்குறதுக்கே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் நாத்தம் வேறு அடிக்குது பயங்கரமாக. என்ன நாத்தம்னு தெரில, சரியான ஒரு ஸ்மெல்லு. பா, ஏதோ நிறைய செத்த கங்காரு இருக்கும் போல இருக்குங்க எங்கே சைடில். அதனால் ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்குது. பா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 கிலோமீட்டர் தான் இருக்குது, வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். அந்த ஊர் எப்படி இருக்க போகுதுன்னே தெரில எனக்கு. இந்த கால் முட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு செம்மையான ஒரு பெயின். ஸோ அங்கே பேண்டேஜ் இந்த இடத்துல வரங்காரா அந்த இடத்துல இப்போ லாஸ்ட்டாக இருந்த மாதிரிலாம் அந்த ஊர், அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேண்டேஜ் கிடைக்கல, காலி ஆயிடுச்சுட்டாங்க. இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த சுளுக்கு பேண்டேஜ் இருக்கும்ல அது. ஏன்னா கால் செம்மையாக அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட பெயின் எனக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் வந்துருக்கோம் நாங்கள் இந்த ஆஃப் ரோடில். ஏதோ ஹைவேல அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். இருக்கேன் எவ்வளோ வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இது வரைக்கும் நேற்றுலேருந்து நான் வந்து ஸ்டாப்பே பண்ணல, ரெக்கார்டர் ஆன்லேயே தான் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 535 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் கைஸ். இருங்க ஃபுல்லாக வச்சு பார்ப்போம். 9 hours 40 minutes. அதில் இப்போ வெறும் 2 hours வந்து நம்ம வந்து 200 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ ஸ்டாப் டைம் 1 hour 50 minutes. டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 hours 31 minutes. நம்மளுக்கு வந்து இங்கே வார்பூட்டான் வரத்துக்கு 12 hours கரெக்டாக. நாங்கள் வந்து டே 1 டெஸ்டினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்பூட்டான் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே சனி வந்துட்டோம். இந்த பாருங்க, இன்னும் வண்டி ஓட்டும்போது கூட தொலை தாங்க முடியல சார், கொஞ்சம் வேகமாக போயிடும். ஓ, என் ஸ்பீடு உங்களால் வர முடியாது, கொடுங்க. 55 கிலோமீட்டர். இது டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 167 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் கைஸ். நரி பாருங்க கைஸ், ஆஸ்திரேலியா நரி ஓடுது பாருங்க. ஓடிடுச்சு கைஸ். இங்கேருந்து வந்து கிராஸ் பண்ணி வந்திருந்தது, அங்கேருந்து பார்க்குது. ஒட்டகம் பாருங்க கைஸ். இங்கே இருங்க, ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன். 3, 2, 1 கோ. இருக்கு பாருங்க கைஸ் ஒட்டகங்கள். என்னால் ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியல இந்த ஏரியாவில். நடந்து போயிட்டுருக்காங்க, ட்ரோன் நடந்து போயிட்டுருக்கு பாருங்க. ஏன்னா வந்து இந்த ஏரியா வந்து நோ ட்ரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணுறது பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஊரை வார்பூட்டான. ஏன்னு சொல்லிட்டு தெரியல. என்னுடைய டிஜே ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கவே மாட்டேங்குது. நெட்ஒர்க் வேணும் நமக்கு வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு காமிச்சிது. நெட்ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து லைசன்ஸ் காமிக்கணும் அதில். ஸோ அது எதுவும் நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியாது. அதனால் வந்து சாரி ஃபார் நாட் புட்டிங் ட்ரோன் ஷார்ட்ஸ் ஹியர். பறக்க வைக்க முடியல. அண்ட் எவ்வளோ தடியாக இருக்குதுங்க ஒட்டகங்க. ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியல இங்கே. நல்லா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நாங்கள் ஃப்ளை பண்ணிட்டோம். இங்கே வந்து ஃப்ளை பண்ணலாம்னு நினச்சிருந்தோன்னா அவ்வளோதான், வேலைக்காக போயிருந்துருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ஊர். சரியான ஒரு ஊர் கைஸ். ஆனால் அது நரி ஒட்டகம் எல்லாமே இருக்குது போகிற வழியில். ஹோப்ஃபுல்லி ஊரில் வந்து இங்கே வந்து கால்நடையெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் நம்ம. என்னப்பா இப்படி ட்ராக் ஆகுது வண்டி. லேவர்டன் கல்கோரை அப்படியே வந்து ரைட் சைடில் தான் இருக்குன்ற மாதிரி காமிக்குது. ஃபியூல் ஸ்டேஷன் எல்லாமே. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஊர் இருக்காங்க.
எந்த பக்கம் நம்ம போகணுன்னு சொல்லிட்டு தெரியல. ரைட் சைட்லையா லெஃப்ட் சைட்லையா? ரைட் சைடில் தான் மோஸ்ட்லி. ஏன்னா ஊருக்கு வந்து நம்ம வந்து போகக்கூடாது, அது அபாரிஜினல்ஸ் அவங்க ஊருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏய் இந்த ஊர் செம்ம பெருசாக இருக்குப்பா. என்ன சவுண்ட் அது? வாட்டா பண்ணிட்டு கழுக்கு விழுக்குன்னு சவுண்ட் வருது. இந்த ஊர் நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அந்த லாஸ்ட்டாக சேவ் பண்ணி இந்த இடத்த விட. ஓகே கைஸ், இங்கேயே ரூம் எடுத்துட்டோம். அண்டு இங்கே நெட்ஒர்க்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வருது. அது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே சேஃபாக இருக்குது. அதுதான் மெயினான ரீசன் இங்கே ரூம் எடுத்ததுக்கு. ஆமாம், இந்த வண்டியுடைய வெயிட்டுக்கு நான் பின்னாடி இழுக்கிறதுக்குள்ளே என்டரிங் நம்மளே ஓப்பன் பண்ணிக்கணுமா? நான் சொன்னேன்ல நிறைய க்ரைம் நடக்கும்னு, அதுதான் இவ்வளோ செக்யூரிட்டிக்கான ரீசன். கேட் ஓப்பன் ஆகலை. What the fuck? என்ன கைஸ் இது? Come on. ஃபுல்லாக கேமராஸ் இருக்குது. பேசுகிறா சன்னி. பா செக்யூர்டான ஒரு ஜோன். சேஃப் ఉంది కదా ప్లేస్. లాక్ எவ்வளோ அதாக இருக்காங்க பார்த்தீங்களா? இது இருக்கிற வெயிட்டுக்கு என்னால் சொல்லவே முடியல. டன் டன். இங்கே பூட்டு சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்க. లాక్ ఇట్ అంతే. దాని మార్చదు. హలో, நம்பர் 13 நம்மளுடைய இதோட இது. இது ஒரு நம்பர் 13. Beware of snakes. இங்க பாருங்க. சின்ன ரூம் தான், பட் ஃபைன், நல்லா இருக்கு ரூம், சேஃபாக இருக்குது. ஓகே கைஸ், ரூம் வந்தாச்சு. அண்ட் இன்றைக்குடைய டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து ஸ்லோவாக தான் ஓடிட்டு வந்தேன், பட் ஆனால் வந்து பர்ஃபெக்டான ஒரு டே. இங்கே பாருங்கள், வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட்ஸு, என்னுடைய ஸ்கார்ஃபு, சாக்ஸ் எல்லாமே காய போட்டாச்சு. பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஃபு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து காம்பவுண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும், இது போட்டு வச்சுருக்காங்க, வேலி போட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி தான் வேலி போட்டு வச்சுருக்காங்க. யாரும் உள்ளே வந்து எந்த விதமான ஒரு க்ரைமும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லும் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. இதை பாருங்கள், இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல, இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசன் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வார்புட்டனில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேவர்டன் போக போகிறோம். ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து பாதி தூரம் வந்து இங்கேருந்து 230 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ வந்த மாதிரியே தான் ரூட் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி விட்டாங்க.
பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். சேனலுக்கு புதுசாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். என் உதட பாருங்கள் ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. குளிரில் தான் உடையுன்னு பார்த்தா வெயிலையும் உடையுது. ஃபுல்லாக வந்து இப்போ லிப்பாம்லாம் போட்டு ரெடி பண்ணணும் உதட்ட. பை பை.